வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் நைனாமலை அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் புதியதாக தார் சாலை அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்களும், நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி துர்கா மூர்த்தி IAS அவர்களும் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர். CMS கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட முன்னோடி வங்கிகளுடன் அனைத்து வங்கிகள் இணைந்து நடத்தும் மாபெரும் கல்வி கடன் முகாமில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்களும், நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்கா மூர்த்தி IAS அவர்களும் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடனுக்கான ஆணைகளை வழங்கினர். முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகள் 2025 மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்களும், நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் துர்கா மூர்த்தி IAS அவர்களும் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் உளவாளிகளை சேர்க்க பிரிட்டனின் வெளிநாட்டு உளவு அமைப்பான MI6 ஒரு டார்க் வெப் தளத்தை தொடங்கியுள்ளது. சைலண்ட் கொரியர் என்ற டார்க் வெப் தளம் மூலம் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உளவு தகவல்களை கொண்ட மக்களை பாதுகாப்பாக தொடர்பு கொள்ள முயற்சி. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த சிலரின் உறவினர்கள் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் மற்றும் எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சை தயாரித்த ஹனிவெல் நிறுவனம் மீது அமெரிக்காவின் டெலாவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். உயிரிழந்தோர் குடும்பங்களின் சார்பாக குறிப்பிடப்படாத இழப்பீடு கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா AI-171 விமானம் விபத்துக்குள்ளானது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான அமெரிக்காவின் H-1B விசா கட்டணம் சுமார் 4900 விழுக்காடாக உயர்வு. சராசரியாக $2000 வரை பெறப்பட்ட வருடாந்திர H-1B விசா கட்டணம் $1 லட்சமாக இந்திய மதிப்பில் ரூபாய் 88 லட்சம் அதிகரித்ததால் இந்தியர்கள் அதிர்ச்சி. அமெரிக்கா செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆகஸ்ட் மாதம் 15 விழுக்காடு குறைப்பு. இதனால் அமெரிக்க வணிகங்களுக்கு ரூபாய் 3000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ரூபாய் 30,000 கோடியில் உலக தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. கொச்சின் ஷிப்யார்ட், மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனங்கள் தலா ரூபாய் 15,000 கோடியில் சர்வதேச அளவில் வணிக ரீதியான கப்பல் கட்டும் தளத்தை அமைக்கிறது. இதன் மூலம் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சீனாவில் உள்ள பொது கழிப்பறைகளில் டாய்லெட் பேப்பர் வேண்டுமெனில் QR கோடை ஸ்கேன் செய்து விளம்பரத்தை பார்க்க வேண்டும் என்ற வித்தியாசமான நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அவசரமான காலங்களில் ஒருவரின் போனில் சார்ஜ் அல்லது இன்டர்நெட் இல்லாவிட்டால் என்ன ஆகும் என பலர் கேள்வி எழுப்பும் நிலையில் பேப்பர் வீணாவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை என விளக்கம். ஆசிய கோப்பை தொடரில் ஓமன் அணியை வீழ்த்தி இந்தியா ஹாட்ரிக் வெற்றி. சூப்பர் 4 சுற்றில் நாளை செப்டம்பர் 21ஆம் தேதி பாகிஸ்தானை மீண்டும் எதிர்கொள்கிறது. ஓமன் அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். இப்போட்டியில் 1 விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச T20யில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்தி அர்ஷதீப் சாதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.